கோவையில் முதல் கட்ட தேர்வு முடிவுக்கு வரும். கோவையிலிருந்து 20 பேர்களை தேர்வு செய்து சென்னைக்கு அழைத்து வர திட்டமிட்டிருந்தனர் நடுவர்கள். அவர்கள் நினைத்தது நடந்ததா? கிரீன் லேபிள் ரோஸ்ட் அண்ட் கிரவுண்ட் ஹரியுடன் நான் யார் அந்த நான் நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பாக ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. என்னால் சூடு தாங்க முடியல, அதனால தான் வெளியில் நிற்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தான் பாக்கி இருக்காங்க. அவங்க யார், எப்படியெல்லாம் பாட போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. ஐ நோ தட் பிகாஸ் ஹரிஹரன் கூட பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காதுங்க. சில திறமைசாலிகளுக்கு தான் கிடைக்கும். அந்த திறமைசாலிக்காக தான் இந்த தேடுதல். ஹரியுடன் நான் யார் அந்த நான். என்ன பண்ணீங்க? நான் ஃபைனல் இயர் பிகாம் பண்ணிகிட்ருக்கேன். சத்தியமாக போய் இது நிஜமா? ஏய் சீரியஸாவா? சீரியஸா? அவினாஷ்லிங்கம் காலேஜில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஹைட்டில் அப்படி இருந்தாலும் லைக் பாட்டில் சாரி மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பாட்டில் டாப்னு ப்ரூவ் பண்ணுங்க. சரியா? அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதல் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே, ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். திவ்யா சம்மத சாங் திவ்யா. வாராயோ வாராயோ காதல் கொள்ள, போடு பேசாத காற்று இல்ல, ஏன் இந்த காதலோ நீற்று இல்ல, நீ சொல் மனமே. நீங்கள் இன்னும் நிறையா கற்றுக்கலாம். ஓகே ஓகேவா? அது கொஞ்சம் அந்த ஒரு ஆட்டிடியூட் கொஞ்சம் மாற்றிக்கணும். டெஃபினட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். சாரி ஃபார் மீ, இட்ஸ் a no. It's a no. நோ. என்ன பாட போகிறீங்க இப்போ? காதல் படத்துல இருந்து உனக்கு என பிறந்தேன். அந்த ஓகே. உனக்கென பிறந்தேன் உயிருடன். சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே. சரி பார்த்து பாடுங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் பார்த்து பாடுங்க. விட்டு அடிங்க, பரவாயில்ல. பிட்ட கையிலே வச்சுக்கோங்க. ஓகே சார். தெளிவாக பாடுங்க. உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன். இதை வேற ஒரு ஸ்ருதியில் பாடுங்க. வேற விஷயம் இந்த வேற ஒரு ஸ்ருதியில். நீ கொடு சுத்தி, நீ கொடு. உனக்கு நான் பிறந்தேன் அதில் பாடுங்க. அந்த ஸ்ருதியில் பாடுங்க. உனக்கென பிறந்தேன் பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. உயிரையும் கொடுப்பேன் உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இருப்பேன் கண்மணியே. கீர்த்திகுமார், சாரி வேற ஏதாவது பாட்டு sure. 2 லைன் பாடுங்க போகிறோம். மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிகைப்பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மை நிற்கும், தலை ஆட்டாம பொம்மை நிற்கும், தலை ஆட்டாம பொம்மை நிற்கும். உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் நீங்களே சொல்லுங்கள். ஜென்ரலாக எனக்கு எஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மக்களுக்கும் எல்லாருக்கும் எஸ் சொல்லணும்னு ஆசை தான். எஸ் சொல்கிற மாதிரி சிங்கர்ஸாக வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். நீ வந்து பொறுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நோவாக இருந்தாலும் எஸ்ஸாக இருந்தாலும் ஓகே சார், நான் எடுத்துக்கேன். நீங்கள் கற்றுக்கோங்க குமார், ஓகேவா? ஷோர் சார், ஷோர். ஸோ இப்போதைக்கு டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ தான் தர முடியும். ஓகே சார், ஓகே சார். தப்பாக எடுத்துக்காதீங்க, யூ லேர்ன். ஓகே. கீர்த்திகுமார் சொன்னார்ல, வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கு. உனக்கு மேலே பாடும்போதெல்லாம் எவ்வளோ ஹை பிச் போய் பாடுறது தெரியுமா? வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் நீ நல்லா பாட உன் மேலே கோவம் தான் வருதுங்க எல்லாருக்கும். ஒரு நல்ல மியூசிக் லவர்ஸா, ஏன்னா இவ்வளோ நல்ல வாய்ஸை வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. புரியுதா எங்கள் ஆதங்கம்? புரியுது சார். புரியுதுன்னா என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு ஆறுதல் தரப்போற மாதிரி ஏதோ சொல்றீங்க. புரியுது போங்க. அதாவது அப்படி சொல்ற மாதிரி பல யங்ஸ்டர்ஸ் பல ஊர்களில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நல்ல வாய்ஸை வச்சுட்டு அந்த பேசிக் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் சின்ன வயசுலேயே கற்றுக்காமல் போயிடுறீங்கல்ல. ஸோ இப்படி இழந்து போயிடுறீங்களேன்ற வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம். சனம் தூங்கிருச்சு
ஊத காத்தும் அடிச்சிருச்சு அனுராதா பாவி மனம். அனுராதா பாட்டு கற்றுக்கல இல்லையா நீங்கள்? கற்றுக்கோங்க. சாரி, இட்ஸ் நோ ஃப்ரம் மீ. For me, it's a no. அலாழ கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உம காலடிக்கும் முதல் வணக்கம், என் கால் நடமாடும் ஐயா உம கட்டளைக வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும். சுதாகர் நீங்கள் டுவெட் மாதிரி பாடுறீங்க தான். அது ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து சில பேர் இந்த ஹெட்செட் போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்ராடில் இருக்கவங்களுக்கு பாடி அனுப்புவாங்க. அப்போ பக்கத்து பூத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ சாஃப்டாக பாடுவாங்க. அதே மாதிரி இருக்குது. ஒரு போட்டிக்கு வந்திருக்கீங்க, மேடைக்கு என்ன பாட்டை எடுத்திருக்கீங்க தெரியுமா? அந்த படத்தில் இது எந்த காட்சியில் வருது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார் பாடினது இந்த பாட்டை? ஹரிகரன் சார் பண்ண. கூட யார் பாடுறாங்க? கூட எம்எஸ் விஸ்வநாதர் பாடுவார். சும்மா பளிச்சுன்னு கணீர்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான காட்சி படத்தில் வரும். நீங்கள் இப்படி பாடலாமா? இது வரைக்கும் எங்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணல. For me it's a no, sorry. நோ. No. கோடை கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே மனம் தேடும் சுவையோடு தினம்தோறும் இசை பாடு அதை கேட்கும் நெஞ்சமே. சாரி, நோ டு மீ. சேம் வே ஹியர் வினோத். No. No. Thank you. மழை காத்து வீசுற போது மல்லிய பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் கார்த்திகா. ஆடாதா. ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? பாட்டு பதட்டப்படாமல். இல்லை இல்லை, ரிலாக்ஸ். வெளில ஏதாவது ஆட்டோ தான் வெயிட் பண்ணுறாங்களா உங்களுக்கு? இல்லை, அதுக்கு போய் நீங்கள் தைரியமாக பாடுங்க. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறது. நிதானமாக பாடுங்க, ஸ்லோவாக. ஹாப்பியாக பாடுங்க, ஜாலியாக. ஹாப்பியாக ஸ்லோவாக. ஆனால் மழை காத்து வீசுற போது மல்லிய பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா. சாரி 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 கார்த்திகா. கஷ்டம் நினைக்கிறேன். வித் திஸ் டேலண்ட் இந்த ஹரியுடன் நான் சொல்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் தைரியமாக ட்ரைனிங் எடுங்க. யூ கேன் டூ வெல். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மணையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோணி. சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை. ஓகே கிரிதர், வேற ஏதாவது பாடணுமா? No, no. It's a yes for me. Yes. பொதுவாக தமிழை வந்து வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாக உச்சரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு அழுத்தக்கூடாது போட்டு. எப்படி பாடின ஞாபகம் இருக்கா? சரணம் ஒரு வரியா ஆரம்பி, என்ன சொல்கிறேன்? சரணம் ஆரம்பி. வாலிபங்களோடும் வாலிபங்கள். வயதாகலாம் அவசியம் இல்லைல்ல. வாலிபங்களோடும் வயதாக கூடும், அவ்வளோதானே. வாலிபங்களோடும் வயதாக ஓகே, வாலிபங்கள். இது வந்து உடனே வந்துடும் நான் எதிர்பார்க்கல. இனிமேல் அந்த மாதிரி தேவையில்லாத அழுத்தங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அழகாக பாட ட்ரை பண்ணு. தமிழ் உச்சரிப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கப்பா, அது நல்லா இல்லை. ஓகே ஓகே. எஸ் ஃபார் மீ. For me, it's an S. No for myself. You get selected. Hi.
ஹாய் விஜய் சாந்தி. ஹாய். வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணுறீங்க? நான் மியூசிக் காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் காலேஜ். ஸோ நல்லா பாடுவீங்களா? பாட்டு கல்லூரி. அவங்க ஒரு இங்கிலீஷும் சொல்லுவாங்க, தமிழையும் சொல்லுவாங்க. சாரி, பாடுங்க ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தான் உன் சிறகுகள் தருவாயா, திஞ்சலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்கவா, வார்த்தையாய் வருகிறேன் பாடலாய் பாடவா, காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தான் உன் சிறகுகள் தருவாயா. வேற ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? வேற ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்றும் அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்றும் அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உன்னால் சப்தம், அடமௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். ஓகே போதும்னு நினைக்கிறேன். இல்லை என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல, அதனால போதும்ன்ட்டு. சில இடத்துல ரொம்ப டிசப்டிவாக இருக்குது. திடீர்னு கேட்கும்போது சில இடங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு, ஐயோ நல்லா பாடக்கூடியவன்னு தோணுது. சில இடத்துல ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது. அந்த நாயகன் படத்தில் கேட்குற மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா மாதிரி நீங்கள் நல்ல சிங்கரா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியல. பரவாயில்ல, இங்கே இவங்க லெட் தி அதர் ஜட்ஜஸ் டிசைட். ஐ எம் நியூட்ரல். சேம் வே ஹியர். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு ரொம்ப நல்லா பாடினீங்க, பட் எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எஸ் ஃபார் மீ ஆல்சோ. எஸ் ஃபார் மீ ஆல்சோ. எஸ் ஃபார் மீ. எஸ் ஃபார் மீ ஆல்சோ. கிவ் எ சான்ஸ். பரவாயில்லையே. ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு ஏதோ ப்ரேயர் சாங் பாடுற மாதிரி பாடுறீங்க. ஆமாம் விஜய் சாந்தி, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டேஜில் எப்படி இவ்வளோ அடக்க ஒடுக்கமாக நின்று அதுக்கு டான்ஸ் ஆட சொல்லுங்க. பயந்து போய் பாடக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்மர் மாதிரி பாடுங்க. மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட் வேறு, இன்னும் நீங்கள் பெட்டர் ஆட்டிடியூடோட பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. ஆல் தி பெஸ்ட். செலக்ட் ஆகிட்டேங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸில் இதே மாதிரி நான் செலக்ட் ஆவேன் நம்புறேங்க சார். வேற ஏதாவது பாட்டு? நெஞ்சுக்குள் பெய்திடுமா மலை, நீருக்குள். மனோஜ், உங்களோட மதர் டங் என்ன? தமிழ். தமிழா? தமிழா? ஓகே, அது மாமழை. ரா. ஓகே, பாடுங்க. பாடு. நெஞ்சுக்குள்ள மலை வந்தால் என்னத்துக்கு ஆகும்? நெஞ்சுக்குள் பெய்திடுமா மலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. உங்கள் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, பட் இன்வால்மெண்ட், ட்ரைனிங் எல்லாமே தேவை. ஃப்ரம் த பேசிக் யூ நீட் எவ்ரி திங். ஸோ ப்ளீஸ் டூ தட் அண்ட் கம் ஹியர். ராதாகிருஷ்ணன் சார், என்ன பாட போகிறீங்க? ராதாகிருஷ்ணன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா, என்ன பாட போகிறேன்னு? என்ன பண்ணிட்டு என்ன பாட போகிறீங்க? நான் BE ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போது ப்ரெசென்ட்டாக கற்பகம் யூனிவர்சிட்டியில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். யா. அன்பே நன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன், கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன், கண்ணில் சுடுவையில் காலம் உன் நெஞ்சில் குளிர்பனி காலம், அன்பில் அடைமழை காலம், இனி அருகினில் வசப்படும் சுகம் சுகம். வேற பாட்டு பாடுறீங்களா? கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நூறையால் செய்த சிலையாணி. ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். டெய்லர்மேட் சாங் ஃபார் யூ நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே கண்ண மூணு கிட்ட ஹரிஷ் மாதிரி இருந்தது ஒரு செகண்ட். தேங்க்யூ சார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. செகண்ட் சாங் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அடுத்த ஸ்ருதி மாதிரி அது கொஞ்சம் வேறு மாதிரி சவுண்ட் ஆச்சு.
ஆனால் ஓவரால் பார்த்தா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபஸ்ட் சாங் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தெரியுது. மற்றது நீங்கள் பக்கத்தோடு போய் பார்க்கல. ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் சார். இல்லை லெக்சரர் போய் சொல்லக்கூடாதுங்க. சீரியஸாக இல்லை. எனிவே வாட் ஐ ஃபீல் இஸ் நான் எஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்களும் அதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல இப்போது. ஸோ நான் எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ சார். என்ன பாட்டு பாட போறீங்க? நான் போகிறேன். இப்போ வந்திருக்கீங்க ஜோக் மாதிரி But I'm gonna sing that song. ஓகே. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே பூவாழியின் நீரைப் போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. இந்த பாட்டுக்கு யாரும் மியூசிக் பண்ணாங்க தெரியுமா? I'm sorry. தெரியாதா? தெரிஞ்சாலும் யூ வில் சே த சேம் ஐ எம் சாரி. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். வேற ஏதாவது ஒரு பல்லவி ஒன்று பாடுங்க. அனல் மேலே பனித்துளி அலைப்பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழைத்துளி இவை தானே இவளினி. ஹேமா, நீங்கள் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டோட மியூசிக் டைரக்டர் வந்து இங்கே இருக்காரு, மிஸ்டர் ஜேம்ஸ் தான். Sorry sir, I'm really sorry. Anyhow, I think you need some more classical training எடுத்தீங்கன்னா I think you'll do better. I'm undergoing it. Yeah, you do. You please continue it. All the best. Thank you, Hema. Thank you. Thanks. I know this time. ஸ்ரீகாந்த் சொல்லுங்கள் சார். பாடலாமா? பாடலாம். பாடுங்க. மழை நீரில் வானம் நனையாதம்மா, வெளி நீரில் பூமுகம் கரையாதம்மா, என்னை கேட்டு காதல். ஸ்ரீகாந்த் என்ன பண்ணலாம்? இவர் சொல்லுவார். இல்லை, இன்னும் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணலன்றது தான் அப்படி சொல்கிறார். ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே, எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது, உன் பேரை என் பேரை சொல்லி அழைக்குது, லவ் பண்ணு ஐயோ பண்ணு ஓ, ஒரு புன்னகை பூவே ஸ்ரீகாந்த், பூக்க. எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஓகே, நல்லா இல்லைண்ணா. அதான் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ என்ன இல்லை, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் சாங் நீங்கள் ஒழுங்காக பாடுவீங்க சொன்னீங்க. ஃபஸ்ட் சாங் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்து நான் சொல்லலாம். செகண்ட் சாங் ஒன்றுமே இல்லை, நல்லா இல்லை. அது ஆக்சுவலாக நான் ஹர்ட் பண்ணலை. பட் நீங்களும் வந்து சும்மா ஜாலியாக தான் வந்திருக்கீங்க, சின்சியராக வரலன்னு தெரியுது கிளியராக. Actually, I've been learning keyboard and learning vocal for past 3 months. But this is for singers, no? 3 months தானே அது? மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல Yeah, might be able to sing better. Nenchukku idu maamule No, because man. I'm already it's in an okay. audition for that. இல்லையா? No. Okay, fine. Thank you. All the best, man. Thanks. Hi Kiran. Music? About 5 years. 5 years Carnatic. Okay. பாடுங்க. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றை தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா, அற்றை திங்களன் நிலவில் நெற்றை தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. கிரண், மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் சத்தமே கேட்கலையே. மைக் ப்ராப்ளம் இல்லை. சரணம் பாடுங்க. நல்லா போல்டாக பாடுங்க, ஓப்பனா. மங்கி மான்விழி அம்புகள் என் மார் துளைத்ததென்ன, மங்கி மான்விழி அம்புகள் என் மார் துளைத்ததென்ன, பாடி நாடன கண்ண என்னுடல் வசனை கொண்டதென்ன, நிலாவிலே பார்த்த வண்ணம்
கனவிலே தோன்றும் இன்னும் நிலவிலே பார்த்த வந்து மான்விழி அம்புகள் எந்தாரது இது அடுத்த எப்படி அதானே ஆரம்பம். நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும் நிலைத்தே. Yeah, yes, we'll Yes, go. Kiran. Yes. Yes to me. Yes. So music எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? எந்த அளவுக்கு ரொம்ப கற்றுருக்கீங்க? பிடிக்கும். Okay. It's not that I had learned music when I was in my school. அதுக்கப்புறம் studies concentrate பண்ணி I couldn't concentrate. Then now I'm trying to get back. Okay, but you're confident that you can sing well. Okay, let's listen. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன் புயலடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன் எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காதே அடங்காமலே அலை பாய்வதே மனம் அல்லவா. அடுத்த சாங் பண்ணுங்க. கோடான கோடி. ஓகே. கோடான கோடி அதில் குளிப்போம் விளையாடி குஷியாகும் பாடி அட இது போல் வருமாடி ஐயாரே நீ அசந்தபடி சிங்காரே நீ அழுதிபடி கொடியேத்தி தூக்கிப்படி இனி ரூட்ட கொஞ்சம் மாத்து. சும்மா எஸ் வேற நீங்கள் கிளாசிக்கலாக பாட முடியுமா? எல்லாம் ரகல பாட்டாக தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சும்மா கீர்த்தனை. ஓகே, வாட் தி எக்ஸ்பெக்டட் வேற டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்க சாங் ஏதாவது? ஐயா ஒரு வார்த்தை பேச. ஐயா ஒரு வார்த்தை பேச. ஒரு வார்த்தை பேச. ஐயா ஓகே ஓகே ஃபைன். ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் Relax, relax. டேக் a deep breath. யாராவது உள்ள வரணும்னா சொல்லுங்க, அவர் வர சொல்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லலாம். ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் உன்னை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன் சூரியன சுருட்டு பையல் நான் அள்ளி வர ஆசைப்பட்டேன் சிங்கத்தையும் சில நாளா என் சின்ன கமலுக்குள் பூட்டிக்கிட்டேன் தண்ணிக்குள்ளதான் நட்ட தாமரை கொடி வெப்ப குளத்தைய குடிச்சிருச்சேன் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஓகே, தட்ஸ் ஓகே. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பாட்டெலாம் தெளிவாக பாடிடுறீங்க. அந்த ஸ்ருதி நீங்கள் எந்த நோட்டில் எந்த பாட்டு எந்த ஸ்ருதியில் ஆரம்பிக்கணும் இது இருக்கு இல்லையா? இப்போ ஒரு வார்த்தை அங்கே ஓகே, ஒரு வார்த்தை பாட முடியாது. பட் சரி இங்கேயும் சொல்லவே முடியாது இல்லையா? ஏன்னா இன்னும் 100 பேர் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சும்மா வாட் ஐ ஃபீல் இஸ் நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க, அது எந்த ஸ்ருதியில் பாடலாம், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இதோட பெட்டராக ஒரு அவுட்புட் இருக்கும் நான் நினைக்கிறேன். யுவர் வாய்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் யூ நோ வேர் யுவர் ஸ்ட்ரென்த் லைஸ். என்ன மாதிரி பாட்டு நமக்கு சூட் ஆகும்னு தெரியுது. இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த வாய்ஸ் அண்ட் சூட்டபிலிட்டி. உங்களோட சிலருக்கு சில இதில் இன்க்ளினேஷன் இருக்கும், ஆட்டிடியூட். சில பேருக்கு ரொம்ப ஜாய்ஃபுல் சாங்ஸ் தான் பிடிக்கும். தி வே யூ ஸ்டாண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக அந்த சாங்ஸை இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணும். நல்லா யூ ஆர் வெரி ஸ்மைலிங், சியர்ஃபுல். இந்த பாட்டை இப்படி தான் பாட முடியும், இதை கையை கட்டி நின்று பாட முடியாது. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எடுத்து தைரியமாக பாடுங்க. பட் ஆஸ் எவ்ரிபடி சேஸ், இல்லை எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற மாதிரி மோர் ப்ராக்டிஸ் மோர் லேர்னிங் மேக்ஸ் யூ பெட்டர் சிங்கர். அவ்வளோதான், இதில் வேறு என்ன நாங்கள் சொல்ல முடியும். ஸோ இஃப் யூ கண்டினியூ டு லேர்ன், நிச்சயம் இப்போ பாடுறத விட உங்களால் பெட்டராக பாட முடியும். ஏன்னா சில சாங்ஸ் வந்து ஸ்பெஷல் ஏரியா, இதை எல்லாரும் இந்த சாங்ஸ் பாட முடியாது. அப்படி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும்போது ப்ளீஸ் இன்வெஸ்ட் ஆன் இட். நீங்கள் பாடின கோடான கோழியும் சரி ஒரு வார்த்தையும் எல்லாம் அதே ஃபீல், அந்த ஆக்சென்ட் வருது, அந்த ஒரு யூனோ வாட் டு சே, அந்த இது அந்த ஸ்டைல் அப்படியே அந்த ஒரு வார்த்தை இடத்துலையும் வருது. காற்று அந்த இடம்லாம் ஒரு மாதிரி வருது. ஸோ அந்தந்த ஸோ ஒர்க் ஆன் தட். அதெல்லாம் ஓகே. தரன், எஸ் ஆர் நோ? Actually, I can say yes.
yes to me. Thank you, sir. You have to work on the other genres. Appadan you can go further. On that note, I say yes. Thank you. Yeah. Same way here. Thank you, sir. Thank you. Jalraj. பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஹோ ஹோ இனிவரும் முனிவரும் சரணம் பாடுங்க சார். தடுமாறும் சரணம். சேலை மூடும் இளஞ்சோலை சேலை நானா அங்க இருக்கு. சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் ஹோஹோ இருமையின் கனவுகள் முகமெங்கும் துளிர்விடும். பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன சொல்லுன்னு தெரியல. I'll go with him. Yes. டஃப் ப்ரப்போசிஷன் தான். அதாவது யூஆர் அ ரா டேலண்ட். ஒன்றும் கற்றுக்கல. நீங்களாம் அப்படி கேள்வி ஞானத்தில் பாடும்பொழுது கேட்க அழகாக தான் இருக்குது. இந்த போட்டி ஹரியுடன் நானில் வந்து அடுத்த சுற்று போய் கற்றுக்கிட்டவங்களோடலாம் போட்டி போட்டு உங்களால் மேலே வர முடியுமான்னு தெரியல. சார். அப்படியா? சரி, ஓகே. உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் எஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாடின வரைக்கும் பரவாயில்ல. தேங்க்ஸ் சார். ஏன்னா நானும் தான் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் சரணம் வந்து ஒரு இடத்துல ஸ்ருதி சேரல, எந்த பாயிண்ட்லேயுமே ப்ராப்பராக பிச்சிங்கில் இல்லை. எனக்கு ரீச் ஆகலை. அது நீங்கள் பாடுறது மைட் பி நான் தப்பாக இருக்கலாம். நான் நோ தான் கொடுக்குறேன். சாரி, நோ. நோ. ஓகே, தேங்க்யூ. என்ன பாட்டு பாட போறீங்க? புது பெண்ணின் மனதை தொட்டு. ஓஹோ, நைஸ். புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. புது கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் ஸ்ருதியில பாடுங்க. மேபி யூ வில் பி புது பெண்ணின் மனதை தொட்டு அல்ல. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. இளம் மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனதை சரணம் போயிடுங்க. சரணம். உம்மை எண்ணி ஏங்கும் என் நினைப்பில் சொல்லாமல் இருட்டு வேளையிலே யாரும் காணாமலே. உம்மை எண்ணி ஏங்கும் என் நினைப்பில் சொல்லாமல் இருட்டு வேளையிலே யாரும் காணாமலே. வேற ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு 4 லைன்ஸ் பாடுங்களேன். பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போடா. ஓ மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடு தீ மூட்டும் வாடா. என் பெண்மை எரியுதடா உதட்டில் எரி மூட்டி உயிருருக செய்த மன்மதா. ஓகே ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நைஸ். எஸ் ஃபார் மீ. எஸ் ஃபார் மீ. எஸ். பட் இன்னும் கொஞ்சம் அந்த எண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ்ல ஃபினிஷ் அப்படியே வலிக்கு தப்பிச்சிட்டு போற மாதிரியே பாடுறேன். தட் வில் நாட் ஹெல்ப் யூ இன் அ லாங் ரன். அடுத்த லெவல்லலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ரிஜிடா இருப்பாங்க. கரெக்ட். எண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணாம போனா அது அமெச்சூர் சிங்கிங். ஓகே, ஒர்க் ஆன் தட் இன் டீடைல். குட். எஸ் ஃபார் மீ. வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில். வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில் வந்த சுகம் தந்த கண்ணனை ஏகாந்தனை. வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில் வந்த சுகம் தந்த. வேற ஏதாவது சாங் ட்ரை பண்றீங்களா? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. யாரோ மனதிலே ஏனோ கனவிலே நீயா உயிரிலே தீயா தெரியலே. காற்று வந்து மூங்கில் என்னை பாடச் சொல்கின்றதோ மூங்கிலுக்குள் வார்த்தை இல்லை ஊமையாகின்றதோ. ஓகே, ஓகே. தேங்க் யூ ஐஸ்வர்யா லட்சுமி.
Aishwarya. I'll say an yes. Yes. Thank you, sir. Dharan? Yes for me also. I'll say yes. What do you do? I'm doing final year BCA in Hindustan College of Arts and Science, and as well as I'm doing comparing in. ஓகே சரி. மியூசிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை? சின்ன வயசில் சர்ச்சில் நிறையா கேரல்ஸ்லாம் பாடுறீங்களா? ஓகே. அண்ட் இப்போது கம்பேரிங் அப்படின்னு வந்தோடனே ஜஸ்ட் ஐ ஸ்டாப்ட் இட் அண்ட் ஐ எம் வெரி வில்லிங் டு சிங். ஓகே. ஐ கெட் இட் ரியலி. ஒரு வயசு வரைக்கும் பொண்ணுங்க பாவம் கம்பேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் பாடுறது எப்போ வேணால் பாடலாம்ல. ஸோ எது வேணுமோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ உங்களால் சில கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸாக பாட முடியும்ல? எனக்கு வந்து ஹை பிச். எங்க பாடுங்களேன், இப்போ என்ன சாங் பாட போறீங்க? லேசா லேசா. பாடுங்க கேட்போம். லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா, லேசா லேசா நீண்ட கால உறவிது லேசா, காதல் தேவன் கோயில் தேடி வருகிறது விரிவினிலே, கலர் கலர் கனவுகள் விழிகளிலே, உனக்கெனவே உலகினிலே பிறந்தவனே, வெவ்வேறு பேரோடு வெவ்வேறு பேரோடு வாழ்ந்தாலும் வேறல்ல, நான் வாங்கும் மூச்சுக்காற்று உனதல்லவா, உந்தேகம். நீங்க இன்னும் சின்சியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. Sorry, for me it's a no. It's a no. For me it's a no. Okay, last and final. என்ன பண்றீங்க ஸ்வாதி? நான் ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு இருக்கேன், BDS. சரி. டென்டல். மியூசிக் எதுவும் படிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லை சார். சரி, படிக்காமலும் நல்லா பாடலாம். நீங்க எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போம். உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை, எவரும் இல்லை. வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதி சனமெல்லாம் அவன் தாண்டி, கேட்ட வரும் உடனே தந்தா உன்னை விட. சரி, ஓகே ஸ்வாதி, வேற பாட்டு பாடுறீங்களா? so far so good. முன்பே வாய் நன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வாய் நன்பே வா, பூ பூவாய் பூ பூவானா, நானா கேட்டேன் என்னை நானே, நீயா நெஞ்சம் சொன்னதே முன்பே வாய் அன்பே வா. Swati, yeah, it was nice. ஸ்வாதி நல்லா அழகா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்ல ஃபீலோட அழகா எமோஷனலா பாடுறேன். இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் வெளியே த்ரோ இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஓபன் அப் பண்ணி. It comes by practice. பலருக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. Keep practicing, you will be a good talent. Okay, that's my opinion. All the best. Same here. Yes to me. Yes to us. Yes to. பொதுவான அபிப்பிராய பேதங்கள், ஒருமித்த கருத்துக்கள். அவ்வளோ குட் ஆக்சுவலாக. ஆனால் என்னென்னா ஒரு எல்லாருக்கிட்டையுமே ஒரு மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. மைட் பி தே ஆர் பிகினர்ஸ். அதோட ஃப்ளேவர் கிளியராக தெரியுது. ஏன்னா சில பேருக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியராக என்னன்னு தெரியல, பெர்ஃபார்ம் பண்ண முடியல ப்ராப்பராக. பட் சில பேருக்கு வந்து வாய்ஸ் வந்து பரவாயில்ல இருந்தால் கூட கிளாசிக்கலாக தே ஆர் வெரி குட். இது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா lot of good singers are there. மொழிக்கு முக்கியத்துவம் மறுக்கப்பட்ட கோபம் ஹரிணிக்கு. நான் இந்த இதில் வாட் ஐ குட் நோட்டீஸ் இஸ் லிரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் யாருமே. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்டஸ்டன்ட் எல்லா பாட்லேயும் லிரிக்ஸ் தப்பாக இருந்தது, இல்லை உச்சரிப்பு தப்பாக இருக்குது, தமிழ் உச்சரிப்பு. ஸோ தென் there is no importance for the lyrics. That is also that is also a part of a song. Singersக்கு pronunciation diction எந்த லாங்குவேஜ் பாடினாலும் அதை கரெக்டாக பாடணும். ஆமாம், அதுவும் we are not so strict actually நம்ம தமிழில். பட் if they sing in the other languagesல இந்த மாதிரி பாடினாங்கன்னா they really condemn it.
ஒரு கண்டிப்பான இசையமைப்பாளராக தரணின் கருத்துக்கள். பேசிக்காக ஐ லைக் தர் ஆட்டிடியூட் யூனோ அல்டிமேட்லி இட்ஸ் த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக ஹரியுடன் நான்ன்றது இட்ஸ் அ ஹியூஜ் திங் ஃபார் தெம். ஸோ அந்த கட்ஸ் வேணும் கண்டிப்பாக. ஸோ பட் பேசிக் இது எல்லாத்துக்கிட்டேயும் சம்வேர் இட்ஸ் லேக்கிங் த பேசிக் யூனோ ட்ரைனிங் ஆஃப் மியூசிக். ஸோ ஐம் ஷுர் இன்றைக்கி இங்கே வந்தவங்க எல்லாமே வந்து யூனோ நம்ம கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஐம் ஷுர் தே ஆர் கோயிங் டு யூனோ லேர்ன் மோர் அண்ட் கண்டிப்பாக இட் வில் பி இன்ஸ்பயர்ட். நன் ஆஃப் தெம் ஆர் கோயிங் டு கெட் டிஸ்கரேஜ். கண்டிப்பாக யூனோ இட் ஷுட் பி மோர் இன்ஸ்பைரிங் அண்ட் கண்டிப்பாக they'll surely get a chance to sing with them and in the field of music. முறையான இசை பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஜேம்ஸ் வசந்தன். டெலிவிஷன் ஷோஸில் மியூசிக் காம்படிஷனில் வரும்போது எல்லா ஜட்ஜஸுமே நம்ம என்ன பொதுவாக இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா, ராவாக நல்லா பாடுறீங்க, கிளாசிக்கல் மியூசிக் ட்ரைனிங் இருந்தால் இன்னும் நல்லா பாடலாம், உங்களுக்கு உங்களோட வீக்னஸஸ் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறோம். அது முடிஞ்சோடனே நிறையா பார்ட்டிசிபென்ட் சிங்கர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அதை நான் கேட்குறேன் ஆஸ் ட்ரெயின்டு சிங்கர்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கலான்னா நாங்கள் சிங்கர்ஸே ஆக முடியாதா அப்படின்னு ஒரு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ், ஏன்னா கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கலாம் சிங்கர்ஸ் ஆக முடியாதுன்னு இல்லை. கர்நாடிக் கற்றுக்காமல் இப்போ நானும் கற்றுக்கவும் இல்லை. பட் ஸ்டில் வி ஆர் லேர்னிங் இன் சென்ஸ் ஃபுல்லாக பக்காவாக வந்து நான் கிளாசிக்கல் மியூசிக் சொல்லிக்க முடியும். அப்படி இல்லை சார், கற்றுக்காம வர அளவு ஸ்கில் அவங்க கிட்ட இல்லை. அதனால தான் வி ஆர் டெல்லிங் ரா டேலண்ட் ஒரு இருக்கணும். இருந்து இது வரும்பொழுது இட் ஆட்ஸ். இல்லை இதுதான் இது கத்துனாதான் ஸ்டாண்ட்ன்றது only when they learn classical music. இல்லை கத்துனாதான் கிளாசிக்கல் கத்துனாதான் சிங்கர் ஆக முடியும்னு சொல்லலை. நம்ம பண்ணுற தப்பு நமக்கு தெரிஞ்சாலே போகிறோம். ஓகே, இப்போ சொன்ன பாயிண்ட் வந்து கற்றுக்கிட்டா தான் பாட முடியுன்றது இல்லை, கற்றுக்கிட்டா இட் வில் ஹெல்ப் யூ பிகம் பெட்டர். Take you to the next level. அத நம்ம இந்த ஷோல கரெக்ட்டா கம்யூனிகேட் பண்ணிருக்கோமா தரன்? கண்டிப்பா ஐ திங்க் 2 நடுவர்கள் சரி என்று சொல்லி மீதி 2 நடுவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர் வெயிட் லிஸ்ட் செய்யப்படுகிறார். அப்படி வெயிட் லிஸ்ட் செய்யப்பட்டவர்களின் நிலை என்ன? கோவையில இருந்து இது வரைக்கும் பாடினவங்கள 16 சிங்கர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். 2 பேர் ஸ்டாண்ட் பையா வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு நமக்கு இந்த டீமுக்கு வந்து ஹரியுடன் நான் டீமுக்கு 20 சிங்கர்ஸ் வேணும். ஓகே, ஸோ தெர் இஸ் ஸ்பேஸ். இப்போ இந்த 2 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களையும் அதில் போட்டு அனுப்பிடலாமா? இஸ் இட் ஓகே? Yeah, we should. I think we should. You know, when they have a chance. What I feel is Trichy audition முடிஞ்ச அப்புறம். Okay. So if there is more number of okay people selected. Yeah, that's also good. இந்த ஸ்லாட் அவங்களுக்கு வெச்சுக்கலாமா? ஒருவேளை அங்க பெட்டர் டாலன்ட்ஸ் இருந்தா என்ன பண்றது? இல்லனா அந்த weekend இந்த வெயிட் லிஸ்ட் பண்ணவங்க we can put them in. Yeah, we should. Brew Green Label Roast and Ground ஹரியுடன் நான் யார் அந்த நான் இந்த நிகழ்ச்சியில் இன்று கோவையில் செலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது நாங்கள் திருச்சிக்கு போக போகிறோம். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 20க்கு மேலே கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்தது திருச்சிக்கு அப்புறம் சென்னை. இவங்களில் யார் அந்த நான்?